அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இஷ்யூல பாத்தீங்கன்னா ஸ்ருதி அவர்களும் ஜாய் அவர்களும் வீடியோ போட்டிருக்காங்க, போஸ்ட்டுகள்லாம் போட்டிருக்காங்க. அதுல யாரு தப்பு யாரு கரெக்ட் அப்படிலாம் சொல்ல வரல. இந்த வேலையை பல யூடியூப் சேனல்ஸோ சிங்கர் சுச்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் எழுந்துச்சு. இந்த இஷ்யூல இந்த ரெண்டு பெண்களை தொடர்ந்து இன்டர்வியூ பண்றீங்க, கேள்வி கேட்கறீங்க, டார்கெட் பண்றீங்க, மீம்ஸ் போடுறீங்க. சம்பந்தப்பட்ட ஆண் அவரு யாரு கேள்வி வைக்க மாட்டேங்கிறீங்க? அவரை நோக்கி எந்த கேள்வி எழ மாட்டேங்குது. அவர் வச்சு ஒரு இன்டர்வியூவோ இல்ல அவர்கிட்ட ஒரு கேள்வியோ இல்ல அவர்கிட்ட ரெஸ்பான்ஸோ எதிர்பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே. அவர் ஜாலியா ரீல்ஸ் போட்டிருக்காரு, அதை வச்சு நம்ம சூப்பர் அப்படிங்கிறோம். அதை வச்சு ஒரு கமெடியன் ஜாலி பண்றாரு. நம்ம சீட்டிங்கை ரொம்ப அழகா நார்மலைஸ் பண்ணிருக்கோம். இந்த இஷ்யூல அந்த 3 பேர் சம்பந்தப்பட்டதுதான் என்ன நடந்துச்சுன்னு 3 பேர் தான் தெரியும். ஆனா இந்த மீடியா எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பாக்குறப்போ எனக்கு இது தோணிச்சு. இது பர்சனல் தான், கண்டிப்பா 3 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஆனா இது பப்ளிக்கு வந்துருச்சு. நீங்க அந்த 2 பெண்களை டார்கெட் பண்ணி மீம்ஸ் போடுறீங்க, இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இஷ்யூ ஆகுறீங்க, வச்சு வியூஸ் வாங்குறீங்களா? சம்பந்தப்பட்ட ஆணி கேள்வி கேளுங்களா அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கம். ஏன்னா பெண்கள் தானே பலியாடி ஈஸியா டார்கெட் பண்ணிடலாம். இதே ஆண்களை டார்கெட் பண்ணா அப்படி கீழே வரிசை கட்டி கமெண்ட்ஸ் வருவானுங்க. அவரு என்ன பண்ணாரு, அவரு என்ன பண்ணாரு, அவர் எப்படி அப்படின்ற மாதிரி இந்த ஆன்டி ஃபெமினிஸ்டும் அதுக்கப்புறம் இந்த மேல் வாரியர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. என்னமோ உங்க கருத்துக்கள் கமெண்ட்ஸ்ல போடுங்க.